குரலற்றவர்களின் குரலாக உங்கள் குரல். இப்போதான் முதல் கூட்டமா? இது எதற்காக? உங்களுடைய கொள்கைகள் என்ன அப்படிங்கிறத சொல்றதுக்காகவா? இது தொடர்ந்து செயல்படுத்துறதுக்கு என்னென்னலாம் செய்ய போறீங்க? தளபதி வழிகாட்டும்படி என் ஆனந்த் அவர் பொதுச்செயலர், அவர் தமிழக வெற்றி கழகம் மாவட்ட செயலர், சென்னை புறநகர் மாவட்டம் ஈசாசி சரவணன் அவர் கொள்கை திருமணி நடக்குது. பார்த்தீங்கன்னா இது டிஎம்கே பார்த்தீங்கன்னா சில காலமாக பார்த்தீங்கன்னா இந்த கொள்ளை எல்லாமே போராட்டம், அரசியல், கவர்மெண்ட் ஷாப் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதிகமாக நடக்குது. அதுக்கான இது விழிப்புணர்வாக இந்த பொதுக்கூட்டம் நடத்துவாங்க. ஓகே. மற்றும் மக்களுக்கு இதை எதுவுமே சேர்க்கணும் சொல்லிட்டு தளபதி கொள்கைகள் என்னங்கிறத கொண்டு போய் சேர்க்கணும். கொள்கையை சேர்க்கணும். ஏன்னா அடுத்த ஆட்சி பார்த்தீங்கன்னா எங்கள் தளபதி ஆட்சி மலர்றதுக்காக நாங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இளைஞர் தான் நாங்கள் எல்லாமே ஒர்க் பண்ணி எங்கள் தளபதியை அடுத்த சிஎம் ஆகிறதுக்காக நைட்டு பவரும் பார்க்க. அது எனக்கு ஒரே ஒரு கொள்கை பார்த்தா அது பார்த்தீங்கன்னா சிஎம் ஆகணும் தளபதி. நீங்கள் பொதுக்கூட்டமா இல்லை இதுக்கு முன்னால் நடத்தியிருக்கீங்களா? கொஞ்சம் எங்கள் புறநகர் மாவட்ட சார்பாக இதோட சார்பாக இதான் முதல் கூட்டம். உங்கள் பேர் சார்? வேற என்னென்ன கொள்கைகள்லாம் விலைக்கு பேசுனீங்களா? கொள்கைகள் பேசுகிறேன். பிற கட்சிகள் அது மாதிரி இத்தனை வருஷம் கொள்கையை வச்சுனா ஒன்றா போனாங்கன்னு எங்களுக்கு தெரியாது. ஆனால் தாவை காட்டுறது மக்களுக்கு நல்லது செய்யறது தான் ஒரு மெயினான கொள்கையாக வச்சுருக்கோம். அதுதான் எங்களோட கொள்கை, எங்கள் தளபதியோட ஆசையம். அதனால் கொள்கை இவ்வளோ நாள் என்னென்ன பண்ணியிருக்காங்க, 25 வருஷம் ஆண்டில் ஏடிஎம்கே திமுக மாற்றி ஓட்டு போட்டு மக்கள் என்னென்ன ஏமாற்றத்தை சந்திச்சிட்டாங்களோ அந்த ஏமாற்றத்தோட இதுவும் மக்களை வெளிப்படுத்தி சொல்லியிருக்கிறோம். அண்ணன் சொன்ன மாதிரி எங்களோட தளபதி ஆட்சி 2026 மலர்றதுக்காக இந்த பொதுக்கூட்டம் போட்டு மக்கள்கிட்ட நாங்கள் எடுத்து போய் தளபதியை பற்றி பேசி சேர்த்துருக்கோம். இப்போ இருக்கிற ஆட்சி கொள்கை உங்களை கொள்கையில்ன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க என்ன கொள்கையோடு இருக்காங்கன்னு இப்போ நீங்கள் அதை மாதிரி விலைக்கு சொல்லியிருக்கீங்களா? அவங்க 75 வருஷமாக கொள்ளையடிக்கிறதும் சாராயம் வைக்கிறதும் இதை தான் கொள்கையாக வச்சுருக்காங்கன்னு விலைக்கு சொல்லுவோம். ஓட்டுக்கு பணம் கொடுக்கறதும் தலைமுறை ஆட்சி வருதும் அதான் அவங்க கொள்கையாக வச்சிருக்காங்க. அதை தான் நாங்கள் எடுத்து சொன்னோம். இந்த பெண்களுடைய பாதுகாப்பு இதெல்லாம் உங்களுடைய ஆட்சி காலத்தில் தவறுகள்லாம் நடக்காதுன்னு நம்புறீங்களா? தளபதி சொன்ன மாதிரி முதல் உரிமை பெண்களுக்கு தான். அதுக்கு அடுத்தது சமத்துவம்,
சம உரிமை, மக்களுக்கு பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சமம் தான் எங்களோட தளபதியோட கொள்கை. அதே வருஷம் எங்கள் இதில் கிடையாதுன்னு சொல்லிட்டாரு. மக்களோட இதை வந்து மேம்படுத்துறதுக்காக எல்லா இளைஞர்களுக்கும் படிப்பு சொல்லிக் கொடுப்போம். அவங்களுக்காக ஒரு வசதியாக இருக்கிறதுக்காக இந்த 2 வீலர் கார் வாங்குற அளவுக்கு வசதி வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்போம் தான் தளபதி சொல்லியிருக்காங்க. அதையே தப்பாக பேசிட்டு என்ன கொள்கைன்ற மாதிரி பேசுகிறவங்க இருக்கிறாங்க. அதே மாதிரி வந்து பெண்களுக்கு தான் முதல் உரிமை, மருத்துவம், வயசானவங்க இவங்களுக்கு தான் முதல் உரிமை கொடுத்து தான் இருக்கும். இதுதான் எங்களோட கொள்கை, எங்கள் தளபதியோட ஆசி. எங்கள் அண்ணன் சொல்லிட்டு தான் நாங்கள் யார் யார் கலந்துக்கிட்டாங்க? மாவட்ட செயலாளர் மற்றும் கொள்கை பொறுப்பாளர்கள், கட்சி நிர்வாகிகள், ஒன்றியம், வார்டு, கிளை கொண்ட அனைவரும் சிறப்பாக நடந்தது. எழுச்சி முக்கிய